அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும். இன்று நான் உங்களுக்காக என்ன பதிவு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி விரதம். அதாவது நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், பௌர்ணமி அன்று சத்தியநாராயணர் விரதம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல வெற்றி கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையின் தரம் மேல்மேலும் உயரும். சத்தியநாராயணர் கண்டிப்பாக உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார். அதெல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, சத்தியமாக வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார் சத்தியநாராயணர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் வேண்டுதலை சத்தியமாக நிறைவேற்றி வைப்பார் சத்தியநாராயணர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சத்தியநாராயணர் பூஜையை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன். அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய லிங்கை தரேன் பாருங்கள். இன்று ஏன் இதை புதுசாக மறுபடியும் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு விஷயம் நடந்தது, அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த பதிவு நான் கொண்டு வந்தேன். அதாவது இந்த முறை பௌர்ணமி பார்த்தீங்கன்னா 4:30 மணிலேருந்து நாளை 2:30-35 மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்லப்படுது. அதனால் எனக்கு நான் முதல்ல என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, இன்று தான் பௌர்ணமி நினச்சிட்டு இருந்தேன். இன்று தான் நம்ம விரதம் இருக்கணும், இன்று தான் சத்தியநாராயண பூஜை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். விரதம் ஆரம்பிக்க போகிறோம், இன்று வழிபாடு முறையை செய்யணும்னு காலையில் எழுந்துட்டு கேலண்டர் இது பண்ணும்போது பார்த்தா இன்று பௌர்ணமி இல்லை, கேலண்டரில் நாளைன்னு இருந்துச்சு. எனக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு, என்னடா இது நாளைன்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இன்னொரு கேலண்டரில் பார்த்தேன். அதில் நேரத்தோடு குறிப்பிடப்பட்டிருந்தது இன்று மற்றும் நாளைன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த தடவை பௌர்ணமி 2 பட்டு வந்திருக்கு. சரி, இப்போ 2 பட்டு வந்திருக்குன்னா நம்ம என்னைக்கு விரதம் இருக்கிறது, முழுக்க இருக்கணும், இருந்துட்டு நிலவை பார்க்கணும், என்னைக்கு இருக்கிறது, இன்னைக்கு இருக்கிறதா நாளைக்கு இருக்கிறதா, எனக்கு ஒரே குழப்பம். இது எத்தனை பேர் நம்புவீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் இதுதான் நடந்துச்சு. என்ன பண்ணுறது, விரதம் இன்னைக்கு இருக்கலாமா நாளைக்கு இருக்கலாமா, எனக்கு ரொம்ப குழப்பம். சத்தியநாராயணரே எனக்கு சுத்தமாக புரியலை, இன்னைக்கு இருக்கணுமா நாளைக்கு இருக்கணுமான்னுட்டு எனக்கு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் நியூஸ் பார்க்குறதுக்காக டிவி போட்டு வச்சுருப்போம். அந்த டிவியில் ஒரு விளம்பரம் ஒன்று வருது, முழு பௌர்ணமி ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் வருது. முழு பௌர்ணமி ஆஃபர் அப்படின்னு போட்டுட்டு விளம்பரம் இந்த ஆஃபரை சொல்லிவிட்டு அடுத்து டேட் ஒன்று சொல்கிறாங்க. நான் இதை திங்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது இந்த முழு பௌர்ணமி ஆஃபருங்கிறது மைண்டில் எனக்கு நின்றுச்சு. ஆனால் கடகடகடன்னு அது போன மாதிரி இருந்தது. எனக்கு டேட் டக்குன்னு எனக்கு கிளிக் ஆகலை. அப்போ மறுபடியும் நான் டிவியை பார்த்துட்டு, ஐயோ இப்போ ஏதோ டேட் சொன்னாங்களே, என்னைக்கு சொன்னாங்க, நம்ம ஒழுங்காக கவனிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ என்னது திரும்ப சொன்னால் நல்லா இருக்குமே நான் சொல்லிகிட்டே இருக்கேன். திரும்ப அந்த விளம்பரம் வருது. திரும்ப விளம்பரம் வரும்பொழுது தான் டிசம்பர் 15 முழு பௌர்ணமி ஆஃபர் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. சத்யநாராயணரே நீங்களே சொல்லியிருக்கீங்க எனக்கு என்னைக்கு பௌர்ணமி, என்னைக்கு நீ விரதம் இருக்கணும், எனக்காக நீ என்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யணும்னு நீங்களே சொன்னீங்கன்னுட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யநாராயணர் பூஜை செய்யணும், விரதம் இருந்து பூஜை செய்யணும்னு ஆசைப்படுற நீங்கள் கண்டிப்பாக நாளை செய்யலாம். கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலை சத்தியமாக நிறைவேற்றி வைப்பார் சத்யநாராயணர். இது ரொம்ப கஷ்டமான வேண்டுதல் வழிபாடு முறை கிடையவே கிடையாது. ரொம்ப எளிமையான முறை. ஒரு சத்யநாராயணர் படம் உங்ககிட்ட இருந்தால் மட்டும் போதும். இந்த வழிபாடு முறை செய்கிறதுக்கு, பூஜை செய்கிறதுக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு சத்யநாராயணர் படம் இருக்கணும். அவருடைய படத்தை வச்சு தான் நீங்கள் வழிபாடு செய்யணும். விஷ்ணு பகவானுடைய அவதாரம் தானே, விஷ்ணு பகவானுடைய படம் இருக்கக்கூடாதா, பெருமாளுடைய படம் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சத்யநாராயணருங்கிறவரே அந்த அவதாரமே நமக்கு விரதம் இருந்து இந்த கலியுகத்தில் நாம் நன்மை பெற வேண்டும் என்பதற்காகவே உருவானது. அதனால் அவருடைய படத்தை வச்சு தான் நம்ம இந்த வழிபாடு முறையை செய்யணும். காலையில் இருந்து நீங்கள் விரதம் இருந்துட்டு மாலை நிலவு வந்ததுக்கு அப்புறமா நிலவை பார்த்து பூஜை செஞ்சுட்டு, சத்யநாராயணர் படத்துக்கு முன்னாடி பூஜை செஞ்சு கண்டிப்பாக 2 விளக்கு ஏற்ற வேண்டும். உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும். அவுள்பால் வச்சால் கூட போதும், அது உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு நீங்கள் அவருடைய பாடல்கள், கதைகள் இது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக பாராயணம் செய்யணும். பாராயணம் செஞ்சுட்டு சத்யநாராயணருடைய படத்துக்கு தீபதூப ஆராத்தி காமிச்சுட்டு, அதே மாதிரி நிலவாக தான் சத்யநாராயணர் நமக்கு காட்சி அளிக்கிறார். அதனால் நிலவுக்கும் நம்ம தீபதூப ஆராத்தி காமிச்சுட்டு நம்மளுடைய விரதத்தை, அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் சத்யநாராயணருக்கு வச்ச படைச்ச பிரசாதத்தை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடணும். அதை தான் முதல்ல சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை முடிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல சாப்பிடலாம். இது மிகவும் எளிமையான முறை தான். இதை பிரம்மாண்டமாக கூட செய்வாங்க.
ரொம்ப அவங்கவுங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி செய்வாங்க. நீங்கள் எப்படி செஞ்சாலும் அதனுடைய பலன் ஒன்று தான். சத்யநாராயணர் உங்கள் மனதார நீங்கள் அவரை நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக அங்கே எழுந்தருள்வார். ரொம்ப பிரம்மாண்டமாக செஞ்சதான் அங்கே வருவாரா? அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் 2 விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுதும் உங்களுக்காக அவர் வந்து இறங்குவார். அதனால் இதை கண்டிப்பாக செய்யலாம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். விருப்பப்படுறவங்க நாளைக்கு செய்வீங்க அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வழிபாடு முறை இப்போ நான் சொல்கிறேன். நீங்கள் செய்கிற இந்த வழிபாடு முறையை சத்யநாராயணர் வந்து ஏற்றுக்கிறாரு, விரும்புகிறாரு, மகிழ்ச்சி அடைகிறாருன்னா அதற்குரிய வழியை அவரே காமிச்சு கொடுத்துருவாரு. அதற்கு இன்று எனக்கு நடந்த விஷயமே உங்களுக்கு நீங்கள் சாட்சியாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி போன மாதம் வந்து காலையிலிருந்து நல்ல மழை இருந்துச்சு. இன்னைக்கு நிலவே வராது. எப்படி நம்ம பூஜையை முடிக்கிறது? நிலவே பார்த்து தான் பூஜையை முடிக்கணுங்க. விரதத்தை முடிக்க மனது வரலை. ஏன்னா எனக்கு நிலவை பார்க்கணுன்றது மனசில் இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க, திடீர்னு எனக்கு அழகான முறையில் நான் எதிர்பார்க்காத மாதிரி மிகவும் அழகாக ஒரு 5 நிமிடம் சத்யநாராயணர் நிலவாக எனக்கு வந்து காட்சி தந்தார். உன்னுடைய விரதத்தை நீ முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது வந்து ரொம்பவே புல்லரிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தது. இதே மாதிரி உங்கள் அனைவருக்குமே நடக்கும். கண்டிப்பாக உங்கள் அனைவரின் தேவையையும் சத்யநாராயணர் சத்தியமாக நிறைவேற்றி கொடுப்பார். நம்பிக்கையோட இந்த வழிபாடு முறையை செய்யுங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கோ உங்களுக்கு யாருக்கு அனுப்பணும்னு தோணுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அதனால் அவங்களும் நன்மை பெறட்டும். நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் அனைவருக்குமே நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல நல்ல பதிவுகள் நம்ம சேனலில் உங்களை தேடி வரும் என் மூலியமா. இந்த பதிவை முழுசாக பார்த்த உங்கள் அனைவருக்குமே நன்றி. ஓம் முருகா.